சைவமும் வைஷ்ணவமும். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டது சைவம். அந்த சைவ வழிக்கு பெருமை சேர்த்ததில் வேதம் தொடங்கி ருத்ரம் தொடங்கி நாயன்மார்கள், அடியவர்கள், சிதம்பரத்தில் வாழ்ந்த அத்துணை தீட்சிதர்கள், அடியவர்கள் வரை அத்துணை பேரும் சைவத்தை வளர்த்திருக்கார். வைணவம் என்பதும் சாஸ்திரத்துல திருமாலை ஸ்ரீமன் நாராயணனை முழுமுதற் கடவுளாக கொண்டது. வேத காலம் தொடங்கி ராமாயண, மகாபாரத, விஷ்ணு புராண, பாகவத, ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்கள், வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள் போன்ற மகான்கள், பக்தர்கள் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கா, ஒரு நல்ல ஒரு கிரவுண்டை கொடுத்திருக்கா. வைணவத்தை பத்தி பேசக்கூடியவர் சைவத்தை இழிவுபடுத்தாமலோ, சைவத்தை பத்தி பேசக்கூடியவர்கள் வைணவத்தை இழிவுபடுத்தாமலோ இருந்தால் இரண்டு சமயத்தை சார்ந்தவர்களும் ஒரு ஹார்மோனியஸ்லி ஒற்றுமையோடு இந்த சமுதாயத்தில் வாழலாம், வாழ வேண்டும். சனாதன தர்மத்துக்கு அது ரொம்ப முக்கியம்.